ஓம் சாந்தி. மலைகளில் உயர்ந்த மலை இமயமலை. அந்த இமயம் போன்ற உயர்ந்த உள்ளம் என் தந்தையின் உள்ளம். அவர் உள்ளத்தின் சிம்மாசனத்தில் நான் ஆத்மா அமர்ந்திருக்கும் போது அந்த இமயத்தின் குளிர்ச்சியை அனுபவம் செய்கின்றேன். எல்லைகளற்ற தன்மையை உணர்கின்றேன். அவரது எல்லைகளற்ற வரதானம் என் உள்ளத்திற்குள் எதிரொலிக்கிறது. சோதனைத் தாள்களைக் கண்டு பயப்படுவதற்கு பதிலாக முற்றுப்புள்ளி வைத்து முழுமையாக தேர்ச்சி அடையக்கூடிய வெற்றி மூர்த்தி ஆகுக. நான் வெற்றி மூர்த்தி ஆத்மா, முற்றுப்புள்ளி வடிவானவன், பயமற்றவன். இந்த எல்லையற்ற ஸ்வமானங்களின் நினைவலைகள் என் உள்ளத்தில் அலைமோதுகின்றன. பாப்தாதா விளக்குகின்றார், எந்தவிதமான சோதனைத் தாள்கள் வந்தாலும் பயப்படாதே, கேள்விக்குறியில் வராதே. இது ஏன் வந்தது என்று யோசிப்பதில் நேரத்தை வீணாக்காதே. கேள்விக்குறி மறைந்து முற்றுப்புள்ளி வைக்கும் போது அடுத்த வகுப்புக்கு சென்று விடுவாய். அதாவது சோதனைத் தாளில் தேர்ச்சி அடைந்து விடுவாய். முற்றுப்புள்ளி வைப்பவர்கள் முழுமையாக தேர்ச்சி அடைந்து விடுவார்கள். ஏனென்றால் முற்றுப்புள்ளி என்பது புள்ளி சுரூப நிலை. பார்த்து கொண்டே இருந்தாலும் பார்க்காதே, கேட்டுக்கொண்டிருந்தாலும் கேட்காதே. தந்தை சொன்னதை மட்டும் கேட்டுக்கொண்டு தந்தை கொடுத்ததை மட்டும் பார்த்து கொண்டு இருந்தால் முழுமையாக தேர்ச்சி அடைந்து விடுவாய். தேர்ச்சி அடைந்ததற்கான அடையாளம் பெரும் கலையின் அனுபவம் செய்து கொண்டே வெற்றியின் நட்சத்திரமாக ஆகிவிடுவாய். யார் தருவார் இப்படிப்பட்ட வரங்களை? யார் தருவார் இந்த வரங்களை சுரூபமாக மாற்றும் சக்திகளை? நான் ஆத்மா கோடான கோடி மடங்கு பாக்கியசாலி. நான் வெற்றி மூர்த்தி ஆத்மா. தந்தையின் வரதான கரங்கள் நிரந்தரமாக என் தலை மீது உள்ளது. அவர் துணையே எனது குடை நிழல். ஓம் சாந்தி.